அந்த போராட்டம் நடத்துறீங்களே, கர்நாடகாவை ஆள்றது யாரு? காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு தந்திரம். இதற்கு எல்லாம் மோடி இந்த காவேரி மேலாண்மை அமைத்து விடக்கூடாது, ஸ்கீம் என்பதற்கு பொருள் மேலாண்மை வாரியம் என்பது அல்ல என்று சித்தராமையா பிரதமருக்கு எழுதுறார் கடிதம். உடனடியாக எழுதுறார் கடிதம். என்ன, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதெல்லாம் தந்திரம் என்கிறார். தமிழ்நாட்டில் செய்வது இது தந்திரம். அப்படி என்றால் கர்நாடகத்தில் நீங்கள் செய்வது என்ன? தந்திரமா இல்லை மந்திரமா? இல்லை நீங்க ஏதாவது தண்ணியே விட மாட்டேன்னு எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கு, எங்களுக்கு தெரியல. சித்தராமையா என்ன சொல்றாரு? அப்ப எங்களுக்கு தமிழ்நாட்டில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது, விட மாட்டோம் என்று சொல்வது அவரோட ஸ்டாண்டு. இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்க்குறேன், நாடாளுமன்றத்தை தலைநகரத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கெல்லாம் கூடி என்ன சொல்கிறாங்க, காவேரி மேலாண்மை வாரியம் குறித்து, அது மட்டும் வங்கி மோசடிகளை தடுப்பது குறித்து, ஆந்திராவுக்கு சிறப்பந்தஸ்து கொடுப்பதை குறித்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போராட்டம்னா அதில் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்களும் இருக்கின்றார்கள், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டில் இங்கே பிரதான எதிர்க்கட்சியான திமுகவோட இன்னைக்கு காங்கிரஸ் இங்கே போராடி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், மத்தியில் ஒரு ஸ்டாண்டு, கர்நாடகத்தில் ஒரு சித்தராமையாவுக்கு ஒரு ஸ்டாண்டு, அங்கே இருக்கிறது காங்கிரஸ் அரசு, இங்கே திமுகவோட கைகோத்து நிற்கிறது திருநாவுக்கரசு. தங்க பாலு இவர் தான் எங்கள் பாலு, இவர் தான் எங்கள் ஆளு அப்படின்னு போராடுறீங்களே, இது என்ன? அது என்ன டபுள் ஸ்டாண்டு? அங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ், அங்கேயும் கை இங்கேயும் கை. அது எப்படி டபுள் ஸ்டாண்டோட போராடுவீங்க? பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகனம் பார்க்கக்கூடாது. காங்கிரஸை கையில் கோத்துக்கிட்டு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் போராடக்கூடாது. காங்கிரஸுக்கே இந்த ரெண்டு நிலைப்பாடு. காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வைக்கணும் செஞ்சீங்க, தனியாக போய் தொகுதி உடன்பாடு. ஆனால் இந்த கொள்கையில் அவங்களுக்கு இருக்குது முரண்பாடு, அவங்களுக்கு இருக்குது ரெண்டு நிலைப்பாடு. காங்கிரஸ் எடுக்கிறது ரெண்டு ஸ்டாண்டு. எப்படி ஒத்துக்க முடியும்? உடனே நீங்கள் என்ன சொல்றீங்க? அதிமுக அரசை எதிர்க்கட்சி தலைவர் சாடுகிறார். என்ன சொல்றாரு? இந்த அதிமுக என்பவர்கள் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி என்றாலும் துணை முதல்வர் ஓபிஎஸ் என்றாலும் இந்த அதிமுக அரசு பிஜேபியோட அடிமை என்றும் அடிவரடி என்று சொல்கிறார்கள். ஆக அதிமுகவாவது பிஜேபியோட மறைமுக கூட்டு, திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நேர்முக கூட்டு. அதிமுக பிஜேபியோடு மறைமுகமாக சேர்ந்து கொண்டு பிஜேபி வகுப்பது, பிஜேபிக்கு இருப்பது இரட்டை நிலைப்பாடு என்று சொன்னால், இப்பொழுது காங்கிரசுக்கும் இருப்பது இரட்டை நிலைப்பாடு. அந்த காங்கிரஸோடு கை கோத்து கொண்டு இருப்பது திமுக. அப்ப அதிமுகவுக்கும் பிஜேபியோடு மறைமுக உறவித்திருக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸோடு நேர்முக உறவித்திருக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? மறைந்துவிட்ட கல்வி தந்த நம்முடைய கருப்பு வைரம் மறைந்துவிட்ட முன்னாள் தமிழகத்தின் முதல்வராக இருந்து அகில இந்த காங்கிரஸிலே சரித்திரம் படைத்த காமராஜர் ஐயா சொன்னாரே, அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று. இந்த போராட்ட முறையெல்லாம் என்னது? நாங்கள் மறியல் பண்ணுவோம், மறியல் பண்ணால் கைது பண்ணுவாங்க, மண்டபத்தில் கொண்டு வைப்பாங்க, சாயங்காலம் விட்டுருவாங்க. நான்லாம் அரிசி விலை உயர்வை எதிர்த்து திமுக காலத்தில் போராட்டம் நடத்தினேன். கைது பண்ணி 15 நாள் ரிமாண்ட் வச்சாங்க. என் கூட கைதானவங்களாம் சேர்ந்து 8 நாள் வரைக்கும் ஜெயிலில் இருந்தேன். நான் எம்ஏ படிச்சிருந்தேன், எம்ஏஹெச்டி படிச்சிருந்தேன். ஏ கிளாஸ் ஜெயில் கொடுத்தாலும் வேணாலும் சி கிளாஸ் ஜெயிலில் இருந்த வரலாறுங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் காலையில் கைது, மண்டபத்தில் வைப்பாங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாம் இன்னொன்று, அதில் ஓகே அரசு உங்களை எதிர்த்து பஸ்ஸை விடுது, அதில் தாய்மார்கள் போகிறாங்க, கஷ்டப்பட்டு யாரோ போயிட்டுருக்காங்க, அதை கல்லால் அடிக்கிறது, அதை இது பண்ணுறது, இந்த மாதிரி குந்தகம் விளைவிக்கிறதெல்லாம் அதெல்லாம் என்னோட லட்சிய ரீதியாக எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு இவர் பேராசிரியர் இது எடுப்பார், பேர் என்ன, அட்டரன்ஸ் எடுப்பார். ஐயா உள்ளேன், ஐயா டி ராஜேந்தர் உள்ளேன், ஐயா கஜேந்திரன் உள்ளேன், ஐயா எல்லாரும் உள்ளேன் ஐயாலாம். ஒவ்வொரு கட்சி நாங்கள் உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயான்னு ஆஜர் போடுறதுக்கு போராடுறீங்களா? அது போராட்டம் அல்ல. உணர்வு மிக்க போராட்டம் வேணும், உணர்ச்சி மிக்க போராட்டம் வேணும், அதுதான் போராட்டம். ஆனால் அந்த மாதிரி உணர்வு உள்ள போராட்டத்தை பார்த்தேன். ஆஸ்திரேலியாவில் போய் இருந்தாலும் ட்ரம் அடிச்சுக்கிட்டு அந்த நாட்டில் போய் உணர்வோட போராடுறானே என் தமிழன். அங்கே இருக்கிற போலீஸ், நீ ஓ நாடு தான் போராடு,
ரொம்ப நேரம் போகிற ட்ரம் ஜாஸ்தி அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே தன்னோட ரத்த நாளத்தையே மேலமாக்கி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் நான் தமிழன். அவனோட ஸ்டாண்டுக்கு நான் கூட நிற்கிறேன். என்னுடைய உணர்வுலாம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு ஆட்டோ கூட நாளைக்கு ஆட்டோ ஓடாட்டாலும் பரவாயில்ல, அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டாமல் நின்றுட்டு காவேரி மேலாண்மை வாரியம் வேணும்னு அப்படி தூக்கி பிடிச்சானே அந்த ஆட்டோ தொழிலாளி, அவன் ஸ்டாண்டு எனக்கு பிடிக்குது. அவன் கூட நின்று கூட நான் சத்தம் போட தயார். இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம், திமுக கூட்டம் அனைத்து கட்சி கூட்டமா? அது எப்படி சார்? அது அந்த செய்தி போடுறதுக்கே மனசாட்சி வேணாம்? அனைத்து கட்சி கூட்டத்தில் யாரா இருக்கா பாருங்க, யாரா இருக்கா? கவுண்டம் எண்ணி பாருங்க. அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, திமுகவின் ஆதரவு கட்சி கூட்டம். அதற்கு பேர் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, திமுகவின் கூட்டணி கட்சி கூட்டம். நீங்க உங்களோட ஆதரவு கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, உங்களோட கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, நீங்க என்ன வேணாலும் போராடுங்க. ஆனால் மக்களுக்கு இதுக்கு வேணும் விளக்கம். ஈழத்தமிழர்கள் சிலையே நாங்கள் மறக்கல, ஒரு நாள் 2 நாள் இல்லை, மறக்கல. அவ்வளவு பெரிய வடுவை ஏற்படுத்தியிருக்கீங்க. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். 6 வார கெடு முடிச்சுட்டாங்க சொல்கிறேன். 6 வார கெடுவில் என்ன பண்ணாங்கன்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். தமிழிசை பதில் சொல்ல சொல்லுங்கள். 6 வாரம் அம்மியில் வந்து என்ன அரளி வர வச்சு அரைச்சாங்களேன்னு கேட்டேன், பதில் சொல்ல. அடுத்த மாதம் தேர்தல் நடத்த வரைக்கும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு கர்நாடகத்தில் தேர்தல் முக்கியம், அவங்களுக்கும் தேர்தல் முக்கியம், காங்கிரஸுக்கும் தேர்தல் முக்கியம். 2 பேரும் ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாங்க. அவங்கள வச்சுட்டு இவங்கெல்லாம் கூட்டணிக்காக வேறு பேருக்கு தான் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க. இவங்களாம் என்ன வேணாலும் பேரை நடத்தலாம், நீங்கள் கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கலாம், குவியல் என்ன வேணாலும் பண்ணலாம், மறியல். ஆனால் காங்கிரஸோட கை கொத்துக்கிட்டு ஏன் பண்ணுறீங்க அவியல்? இது டயலாக் இல்லை. ஈழத்தமிழர் பிரச்சனை இப்படி தானே செஞ்சீங்க. எங்களோட ஸ்டாண்டு தான். மோடி அரசோடு சேர்ந்து கொண்டு இந்த அதிமுக ஏமாற்றுகிறது. ஆமாம், நான் சொல்கிறேன். பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி, அவருக்கு ஏற்ற ஆளு தமிழக முதல்வர் எடப்பாடி. அவர் சரியான ஒரு ஜாடி. என துணை முதல்வர் ஓபிஎஸ், அவர் மூடி, ஜாடி கேத்த மூடி. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து விட்டார்கள், சரியான ஜோடி. இவர்களை வைத்துக்கொண்டு சாமர்த்தியமாக சதுரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இதை சுட்டி காட்டுறோம். என்ன நிலைப்பாடு? தான் நிலைப்பாடு. எங்கள்கிட்ட இல்லை 2 நிலைப்பாடு. ஏன்னாங்க ஓட்டு வேணும்னு கேட்குறேன்னா, ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆட்சியில் இருப்பவர்களை புடி என்று பிடிப்பது எங்களுடைய லட்சியம். நாங்கள் முதலமைச்சர் ஆவேன் என்று கட்சியை தொடங்குவது என்னுடைய லட்சியம் அல்ல. முதுகெலும்போடு முதலமைச்சராக யாராக இருந்தாலும் ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்போம் என்பது எங்களுடைய லட்சியம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியை மட்டும் எதிர்த்து பேசுறது, மத்தியில் இருக்கிற மோடி அரசை தடவி கொடுப்பது திமுக லட்சியம் அல்ல. மோடி அரசாக இருந்தால், அது ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தட்டி கேட்கறது லட்சிய திமுக. காவேரியில் தண்ணி வரணும், நம்ம கஷ்டப்படுறோம். சில பேர் தண்ணியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அரசியல்வாதிகள். பேரே சொல்லாமல் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், காவேரி காஞ்சி கிடந்தால் தான் நடத்த முடியும் மணற்கொள்ள, அடிக்க முடியும் பகற்கொள்ள. அது ஒரு மணல் மாஃபியா. காவேரியில் தண்ணி வரக்கூடாது, காவேரி வறண்டு போகணும். தஞ்சை மாவட்டம் பச்சை வயலெல்லாம் என்ன வயலாக மாறணும். தஞ்சை மாவட்டத்தை துண்டு போட்டு விற்கணும், கார்பரேட் கம்பெனிகிட்ட வித்துடணும். இதுதான் இவங்களோட திட்டம். சுட்டி காட்டுறோம் எங்கே பார்த்தாலும். இன்னொன்று சார், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் 80% பங்கு யாருக்கு இருக்கு? ஏன் ஊத மாட்டேங்கிறாங்க அபாய சங்கு? 80% சிலருக்கு இருக்குது பங்கு. யாருக்கு இருக்கு பங்கு? எடுத்து குரல் கொடுக்க சொல்லுங்க. முன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடினவங்கள இன்னைக்கு எங்கே போறாங்க? என்ன காரணம்? மௌனம் சாதிக்கிறாங்க. அவங்கள கையை கட்டி போட்டது யாரு? குரல் கொடுக்காம தடுக்கிறது யாரு? வெளியில தெரியாம மறைக்கிறது யாரு? அதனால நிச்சயமாக கர்நாடக தேர்தல் முடிந்த பிறகுதான் உடனே கூட செய்யலாம். கர்நாடக தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கையில் கீ வச்சிருக்காங்க சார். உடனே யாரையா விட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உடனே தமிழ்நாட்டுக்கு தண்ணியை விட்டும். இதை வச்சு சார் இந்த மின்னணு வாக்குப்பதிவை ஓட்டு குத்தணும் சார், அது வரணும் சார். இல்லைன்னா இவங்க யாரையோ கொண்டாந்து ஒரு ஃபிலிம் காட்டி, ஒரு மாய வித்தை காட்டி, மின்னணு வாக்குப்பதிவு இவங்களாம் வந்துட்டாங்க, இவங்கள்ட்ட மக்களுக்கு செல்வாக்கு இருந்தது அப்படின்னு ஒரு மூடி வித்தை காட்டி ஜெயிக்கலான்னு திட்டம் போடுறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூசகமான உண்மை. நான் ஊதுற சங்க ஊதிட்டேன், நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய கருத்து. மறைந்துவிட்ட காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் சார் கட்டப்பட்டது அத்தனை அணை. இவங்க வந்து யாரும் அணை கட்டல, கல்லாக தான் கட்டியிருக்காங்க. பாலம் கட்டினாங்க, கட்டது பாலம் இல்லை ஜாலம். ஏன் அணை கட்டல? காவேரியில் தண்ணி வந்தப்பெல்லாம் தேக்கி வச்சுக்கவே இல்லை.
கரூர்லேருந்து பாருங்க, தஞ்சாவூர்லேருந்து பாருங்க, எத்தனையோ திட்டம் போட்ட வரக்கூடிய தண்ணியை தேக்கி வச்சாலே தமிழ்நாட்டில் அவ்வளோ வருஷம் நம்ம விவசாயம் பண்ணலாம். ஏன் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்களே, என்ன காரணம்? அவ்வளவு கொட்டுது தண்ணி, தேக்கி வைக்கிறதே இல்லை. நீங்க தான் ஏரிய குளத்தை குட்டை எல்லாத்தையும் இவங்க தூத்துட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்கிறவங்களுக்கு தானே மக்கள் போட்டுட்டு இருக்காங்க ஓட்டு. இவங்க எங்க தூர் வாங்குறாங்க, எங்க சேரு வாடுறாங்க? முன்னே எல்லாம் என்ன நடக்கும்? பராமத்து வேலை நடக்கும். அதுதான் கிராமத்து வேலை. குளங்கள் குட்டைகள் தூர்வாரப்படும், சேர்லாம் வாரி எடுக்கப்படும். அப்பதான் குளத்துல தண்ணி இருக்கும். அதுக்கு பேர் பராமத்து வேலை. அதுதான் கிராமத்து வேலை. அந்த இப்ப நடக்கிற பராமத்து வேலை ஒன்லி பம்மாத்து வேலை தான் நடக்குது. எதையும் நோன்றது இல்லை, தண்ணியை சேகரிக்கிறது இல்லை. பொய் கணக்கு எழுதிட்டு மக்கள் மத்தியில் நாமும் சார் தமிழ்நாடுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வேணும், ஒரு விடுதலை போராட்டம் வேண்டும். எங்களால் முடிந்தவரை லட்சிய திமுக அந்த விழிப்புணர்ச்சியை தூண்ட போராடும். நான் சொன்ன அந்த ஒரு கருத்தை அவர் கேட்டாரு. கல்லாலாம் அடிக்கிறாங்க, அது வேண்டாமே. இவர் தான் சொல்லி அவங்க அடிச்சாங்க கூட சொல்லலை சார். அந்த அந்த பண்பாடை எதிர்காலத்தில் வச்சுக்காதீங்க. நம்பூர் வண்டி தானே, அதுவும் அந்த அரசு வேணும்னே முரண் பிடிச்சி செய்கிறாங்க. அது எடப்பாடி அரசை கண்டிக்கிறேன். நேற்று அப்படிதான் ஒரு பஸ்ஸை ஓட்டணும்னு அவசியமே இல்லை. சரி, ஒரு தவிர்க்க முடியாத சூழலை ஓட்டிட்டாங்க. அது கல்வீச்சு நடத்தியிருக்க வேண்டாமே என்று ஒரு ஆதங்கம்.